ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தத்துவபோதம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபிதீயதே. ஆத்மா கக ஜீவ விசாரத்தில் இருக்கும். ஆத்மா கக அப்போ 3 சரீரத்திலிருந்து வதிரிக்தக அதை பார்த்தோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா என்ன பார்த்தோம், காரண சரீரம்னா என்ன பார்த்தோம். அந்த காரண சரீரங்கிறது அனிர்வாச்சியம், அனாதி, அவித்யா ரூபம், சரீரத்வயஸ்ய காரணம், சத்ஸ்வரூப அஜ்ஞானம், நிர்விகல்ப ரூபம். இதெல்லாம் அப்படியே மனப்பாடமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த காரண சரீரம் சொல்லும்போது திங்க் பண்ணி ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அதிலிருந்து வதிரிக்தகா. வதிரிக்தகங்கிற என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். 3 காரண சரீர வசி விளக்கம் பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய வதிரிக்தகா. வாட் டு யூ மீன் பை வதிரிக்தகா? ஏன்னா இந்த 3 சரீரத்தை மறுபடியும் 5ஆக பிரித்து இப்போ 3 படியில் கடந்து ஆத்மாவை ரீச் பண்ணுறது எப்படின்னு சொன்னார். இது ஏறுவதற்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு படி அமைக்கிறீங்க, 3 படி வச்சா ரொம்ப உயரமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறோம், நடுவில் 2 ஸ்டெப்பை வச்சா அடிஷ்னலாக 5 படி வச்சா ஈஸி டு கிளைம். அந்த மாதிரி அடுத்தது இது புரியல அப்படின்னா அவர் எங்கே போகிறாரு, பஞ்சமகா கோஷங்கள். இந்த ஸ்தூல சரீரத்தை 5ஆ பிரிக்கிறார். 5ஆ பிரித்து 5 ஸ்டெப்பில் ஏறி 5ஐயும் கடந்தது அப்படிங்கிறது நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். கோஷம், பஞ்ச கோஷம். இப்போ வதிரிக்தகங்கிற வேர்டு என்ன, கடந்ததுன்னா என்ன அப்படின்னா 3 அவஸ்தை. இப்போ நான் ஜாகிரத அவஸ்தா, அவஸ்தைகள், நிலைகளுக்கு கடந்தது, சரீரத்தை கடந்தது, அடுத்தது நிலைகளை கடந்தது. இப்போ 3 நிலைகள் நம்ம வாழ்க்கையில் தினமும் பார்க்குறோம். ஜாகிரத அவஸ்தானா என்னன்னு பார்த்தோம். விழிப்பு நிலை, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோடு உணரும் போது நமக்கு ஞானம் ஏற்படுது எந்த டைமோ அதுக்கு பேர் ஜாகிரத அவஸ்தை. அந்த நிலை ஸ்டேஜ். அப்போ நாம் ஸ்தூல சரீரத்து மேலே 4 அபிமானம் வச்சிருக்கிறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அப்போ அவனுக்கு ஒரு இறைவன் பேர் வைக்கிறாரு விஸ்வகா. அப்புறம் கனவு காணும்போது வெளியில் இருக்கிற இந்திரியங்களோ இந்திரிய விஷயங்களோ நமக்குள்ள வர்றதில்லை. அபிமானம் ஸ்தூல சரீரத்தில் நமக்கு அபிமானம் கிடையாது. நான் இந்த ஸ்தூல சரீர அபிமானத்தை விட்டுறோம். எங்கே போகிறோம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு மேலே மனம் நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் வச்சு ஒரு உலகத்தை படைத்து, என்னால் தான் ஒரு உலகம் படைக்கப்படுகிறது, உயிருள்ள பொருளோட உயிரற்றதுகளும் என்னால் தான் படைக்கப்பட்டு அதில் ஒரு உலகத்தை நான் அனுபவிப்பதாக, அந்த உலகத்தை நான் அனுபவிப்பதாக ஒரு உணர்வு ஏற்படுது. அதுதான் ஸ்வப்னம். அங்கே அந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரம் எனக்கு விட்டுட்டானே. ஸ்தூல சரீர அபிமானிக்கு ஒரு பேர் வச்சாரு இறைவன், ஆனால் தொடர்ந்து அவன் அதில் இல்லை, விஸ்வகா இல்லை அவன். அப்போ தைஜசகா போடும்போது ஸ்தூல சரீர அபிமானத்தை விட்டுறான். அப்போ அவனுக்கு ஒரு பேர் என்ன வைக்கிறார் இறைவன், தைஜசகா. சூக்ஷ்ம சரீர மனதை நான் ஒரு அபிமானம் கொண்டு அந்த உலகத்தை படைத்து கனவு காணும்போது கனவு காண்பவனுக்கு இது என்னால் படைக்கப்பட்ட உலகம்னு தெரியாது, இது நான் படைச்ச உலகம்னு தெரியாது. அந்த அறிவு இல்லாமல் தான் என்ன பண்ணுறான், உலகத்தை தன்னை தவிர்த்து வேறானதாக ஒரு உலகத்தை பார்க்கறதுனால நாங்கள் எதாவது வந்த பயம் வருது. நான் தான் புலியா அங்கே இருக்கிறேன்னு அந்த பயம் வராது. ஸோ தன்னை தவிர்த்து வேறாக உலகத்தை பார்ப்பவன் கனவை, அவனுக்கு பேர் தைஜசகா. அடுத்தது இந்த காரண சரீரம் படிச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் அவன் அபிமானத்துக்கு வருகிறான். அந்த காரண சரீரம் கனவு இல்லாத
ஆழ்ந்த உறக்கத்தில் அவன் எது மேல அபிமானம் வைக்கிறான்? காரண சரீரத்தின் மேல் அபிமானம். காரண சரீரம் என்ன? அனிர்வாச்சியம், அனாதி, அவித்யா ரூபம், சரீரத்வயஸ்ய காரணம், சத் ஸ்வரூப அஜ்ஞானம், நிர்விகல்ப ரூபம். அந்த இடத்துல அபிமானம் வைக்கிறான். இறைவன் சொல்ற வரைக்கும் அது நமக்கு தெரியாது. வச்சிங்கன்னா தான் அதுக்கு பேர் தூக்கமே. கனவு இல்லாத தூக்கம். அவனுக்கு பேரு பிராக்ஞகா. இறைவன் வச்ச பேரு பிராக்ஞகா. சோ நான் இந்த சரீரம் நினைச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களே, அதுலயே நான் உருப்படி இல்லை. கொஞ்ச நேரம் ஸ்தூல சரீரத்துல நான் கிடக்குறேன், கொஞ்ச நேரம் சூக்ஷ்ம சரீரத்தை நான் சொல்லிட்டு கிடக்குறேன், கொஞ்ச நேரம் காரண சரீரத்தை நான் சொல்லிட்டு கிடக்குறேன். உண்மையா நான் யாரு? தெளிவில்லாததனால் நான் என்ன பண்றேன்? அபிமானத்தை மாற்றிக்கொண்டு வருகிறேன். இந்த மூன்றும் அவஸ்தைகள் இல்லைங்களா? ஜாகிரத்து, சொப்பன, சுஷுப்தி. இந்த 3 ஸ்டேஜ் நிலைகளும் அதை பத்தின அறிவு தான் வியதிரிக்தங்கிற வேர்டை புரிஞ்சுக்க உதவும். வியதிரிக்த வேர்டு புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 நிலைகளையும், 3 சரீரம் அல்லது 3 நிலைகள், அதை கடந்தது அப்படின்னா 4வதா அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இந்த 3ம் யாரு? விஸ்வகா, தைஜசகா, பிராக்ஞகா. சேர்ந்து வரமாட்டாங்க. 3 பேர் சேர்ந்து ஒன்னா வராங்களா என்ன? ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் அடுத்த 2 பேர் இருக்க மாட்டாங்க. நம்பர் 1 இருந்தா நம்பர் 2, 3 இருக்க மாட்டாங்க. அபிமானம் கொண்ட அந்த விஸ்வகன் இருக்கிறான் அப்படின்னா தைஜசகவும் பிராக்ஞவும் இருக்க மாட்டாங்க. தைஜசக இருக்கிறானா விஸ்வனும் பிராக்ஞனும் இருக்க மாட்டாங்க. பிராக்ஞ இருக்கிறானா விஸ்வனும் தைஜசகும் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் ஒருத்தர் போனாதான் இன்னொருத்தர் வருவாங்க. 3 பேரும் சேர்ந்து வருவது கிடையாது. சரி, ஓகே. ஒரு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். இப்ப 3 பேரும் போயிட்டு வந்தா நிலையற்றவர்கள். 3 பேரும் நிலையற்றவர்கள். ஆனா எனக்கு என்ன தெரியுது? இவங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியுதா இல்லையா? விஸ்வன் வந்தான் போனான், தைஜசக வந்தான் போனான், பிராக்ஞக வந்தான் போனான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது இல்லையா? அதனால கிளாஸ் இப்ப புரியுது. ஆமாங்க, இங்க 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 இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற ஆள் மட்டும் இருந்தா இவன் இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு, நம்ம வீடு இருக்கு, காலையில 9 மணிக்கு ஒருத்தர் வந்தாரு போனாரு, மத்தியானம் 1 மணிக்கு ஒருத்தர் வந்தாரு போனாரு, ஒருத்தர் வீட்டுக்கு வராரு போறாரு, ஒரு நைட் 7-8 மணிக்கு ஒருத்தர் வந்தாரு போனாரு. இந்த 3 பேரும் வந்தார்கள் போனார்கள், வந்தார்கள் போனார்கள், வந்தான் போனார்னு சொல்றக்கு வீட்டுக்குள்ள ஒரு ஆளு நிலையாக வீட்டிலேயே இருந்தால் மட்டும்தான் என்ன சொல்ல முடியும்? இத்தனை மணிக்கு 3 பேர் வந்தாங்க போனாங்கன்னு சொல்றோம். அந்த அறிவு யாருக்கு தான் இருக்கும்? அந்த வீட்டில் காலையில் 9 மணிக்கு இருந்துச்சு நானும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நான் நைட்டு தான் உள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, யார் வந்தாங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த அறிவு. ஸோ மாறிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் அறிவதற்கு மாறாத ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் அவன் என்ன சொல்லுவான்? 9 o'clock, 1 o'clock, 7 o'clock வந்தாங்க போனாங்கன்னு சொல்லணும்னா ஒரு ஆள் வீட்டில் மாறாமல் எங்கேயும் போகாமல் இருக்கணுமா? அதேதான். இப்ப நான் விஸ்வன் வந்தான் போனான் நான் சொல்றேனா இல்லையா? தைஜசகம் வந்தான் போனான், பிராக்ஞக வந்தான் போனான் சொல்றமா இல்லையா? அப்ப நான் யாரு? இந்த 3 பேர் இல்ல. இந்த 3 பேர் நானே இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நான் விஸ்வனும் கிடையாது. எனக்கு இறைவன் பேர் வச்சிருக்காரு, அபிமானம் கொள்ளும் போது வச்சிருந்தாலும் நான் விஸ்வனா இருந்தேனா 2 பேர்த்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு நான் போயிடுவேனே. நான் சப்போஸ் தைஜசகனா இருந்தேனா மற்ற 2 பேர்த்தையும் என்னால சொல்ல முடியாது. நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க யார் வரான்னு எனக்கு எப்படி தெரியும்? சப்போஸ் நான் பிராக்ஞனா இருந்தேனா, அதுதான் சத்தியமா நான் இருந்தேனா, பஸ் 2 வந்தது போனது எனக்கு தெரியாது. விஸ்வன் மற்ற 2 பேர்த்தையும் அறிய மாட்டான், தைஜசக மற்ற 2 பேர்த்தையும் அறிய மாட்டான். பிராக்ஞக 8 மணிக்கு வந்தவனுக்கு மத்தியானம் 1 மணிக்கு வந்தவன் தெரியுமா என்ன? அவன் வந்துட்டா போயிட்டான. வீட்டுக்கு 9 மணிக்கு ஒருத்தர் வராரு போறாரு, அவரு மத்தியானம் யாரு வந்தா நைட் யாரு வந்தா அவருக்கு தெரியுமா என்ன? அவருக்கு தெரியாது. மத்தியானம் ஒருத்தர் இருக்காரு வந்தார் போனார், அவருக்கு காலையில யாரு வந்தாங்க நைட் யாரு வர போறாங்க தெரியுமா என்ன? தெரியாது. ஆனா இந்த 3ஐயும் அறிபவன் ஒருத்தன் வீட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனால மட்டும்தான் 1, 2, 3 சொல்ல முடியும்.
அப்ப அவன் எப்படி இருக்கணும்? வீட்டுல மாறாமல் நிலையாக நித்தியமாக இருக்கிறவனாலதான் சொல்ல முடியும். அப்போ இப்ப உடம்புக்குள்ள வாங்க, விஸ்வகர் வந்தார் போனான், எல்லாம் போனாங்க வந்தாங்கன்னா இது மூணையும் சொல்லக்கூடியவளாக நான் இந்த மூணை அறிவலா நான் இருக்கனா? அப்போ இந்த மூன்றும் நானாக இருக்க முடியாது. லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். இந்த மூணு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இறைவன் என்ன சொல்லாரு? இந்த மூணுக்குள்ள எதுவா இருந்தினாலுமே அடுத்த ரெண்டையும் சொல்ல முடியாது. இது யார் வந்தாயன்னு சொல்ல முடியாது. அப்ப உன்னால சொல்ல முடியுதுன்னா நீ மூணையும் கடந்தவளாக இருக்கணும், நித்தியமாக இருக்கணும். மூணு பேர்த்தையும் என்ன பண்ணி இருக்கணும்? கடந்தவள் இது அர்த்தம். ஆனா மூணு பேர்த்தையும் வியாபித்தவளா இருக்கணும். உனக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. வந்தாங்க ஒருத்தர், கதவை திறந்து விடவே இல்லை, எப்படிங்க தெரியாம வந்தாங்க போனாங்கன்னு? சோ வியாபகம், மூணையும் கடந்தவளாவும் நான் இருக்கணும், மூணு பேர்த்தையும் வியாபகம் பண்ணவளா இருந்தா தான் என்னால என்ன சொல்ல முடியும்? விஸ்வகன் வந்தார் போனார், தைஜசக வந்தா போனார், பிராக்ஞக வந்தார் போனார் நான் சொல்றேன்னா ஒரு லாஜிக்கு புரிஞ்சுக்கணும். மூணு பேர்த்துக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்? கடந்தவளாக நின்னுக்கணும். அவங்கெல்லாம் வந்துட்டு போறவங்க அனித்தியம், நான் எப்படி இருக்கணும்? நித்திய சொரூபமா இருக்கனா தான் மூணை என்னால சொல்ல முடியுது. அப்புறம் மூணை நான் என்ன பண்ணிருக்கணும்? வியாபகம் பண்ணி இருக்கணும். எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னா எப்படிங்க நீங்க அவங்க வந்தது சொல்லுவீங்க? சோ அவங்கள எல்லாத்தையும் வியாபகம் பண்ணவளாவும் நான் இருக்கேன். ஆனா அவங்க மூணு பேர்த்தையும் கடந்தவளாக ஆத்மா. அந்த மூணாவது ஆள் தான் அதுக்கு இறைவன் வைக்கிற பேரு. இதிலிருந்து வேறுபட்டவள் புரியறக்காக இறைவன் வைக்கிற பேரு. எப்பவுமே மாறாம வீட்டிலே இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு பேரு துரியம். அவங்களுக்கு பேரு தான் துரிய ஆத்மா. மாண்டூக்கிய உபனிஷத்து வேர்டு. இறைவன் அந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல நமக்கு அந்த ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, துரிய ஆத்மா. சோ அசையாத பொருள்கள், நீங்க எங்க அசைகின்ற பொருள்களை பார்க்கிறோம் போது மரத்தில் இலைகள் எல்லாம் ஆடுதுன்னா அசையாத ஒரு வேர் அங்க இருக்கணும். எல்லா ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னா ஆடாத ஒரு பொருள் ஆதாரமாக இருந்தா மட்டும்தான் ஆட்டம் என்பது அங்க நடைபெற முடியும். மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா மாறாத ஒண்ணு இருந்து ஆக வேண்டும். அதுதான் லாஜிக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? துரியம். அதுதான். அப்ப அந்த நாலாவதா இருக்கிற துரியம் என்ன பண்ணுது? சாட்சியாக அந்த வீட்டுக்கு என்ன பண்றாங்க? வந்துட்டு போறவங்களை பார்த்துட்டு இருக்கிற சாட்சி. வியாபகம் ஆனா எப்படி ரூபம்? சாட்சி. அந்த சாட்சி அதுதான் ஆத்மா. என்னுடைய சொரூபம் மூன்று அவஸ்தைகளுக்கும் நான் எப்படி இருக்கிறேன்? சாட்சியாக. வந்துட்டு போறத ஜஸ்ட் அறிபவளாக. சாட்சின்னு என்னங்க? ஒருத்தன் கொத்துவான், ஒருத்தன் குத்துப்படுவான். நான் என்ன பண்ணிருப்பேன்? குத்தி இருக்கவும் மாட்டேன், குத்துப்படம் பட்டு மாட்டேன், கண்ணில் பார்த்துருப்பேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். அவனுக்கு பேரு கோர்ட்ல என்ன பேரு? சாட்சி. அதே வேர்டு தான் கோர்ட்ல சொல்றாங்க. சோ நான் எப்படி இருக்கு? ஆத்மா எப்படி இருக்குது? இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற துரிய ஆத்மா. நீங்க பாருங்க, இந்த வீட்டுல ஒருத்தர் இருந்தா 3 பேர் வந்துட்டு போனாங்க இல்லைங்களா? இப்போ 9 மணிக்கு ஒருத்தன், 1 மணிக்கு ஒருத்தன் வந்துட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நாள் வீட்டுக்கு பாதிக்கப்படுவானா என்ன? இப்போ விஸ்வனுக்கு ஒரு தோல் ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில வந்தவன் விஸ்வகன் வச்சுக்கோங்க, மத்தியானம் வந்தவன பிராக்ஞான்னு வச்சுக்கோங்க, தைஜஸ்ன்னு வச்சுக்கோங்க, நைட் வந்தவன பிராக்ஞான்னு வச்சுக்கோங்க. இப்போ விஸ்வன்ட்ட ஒரு பிரச்சனை, அது ஸ்தூல சரீரம் அபிமானம் எடுத்துட்டாலும் சரி, விஸ்வனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த துரிய ஆத்மா பாதிக்கப்படுமே? இப்ப வீட்டுல வர்றாங்க ஒருத்தர், தோல் நோயோட ஒருத்தர் வராங்க, காலையில வந்தவங்க, அந்த வீட்டுல இருக்குங்க, அதனால பாதிக்கப்படுவாங்களா என்ன? அன்டச். மத்தியானம் ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மனதள நோயின்னு வச்சுக்கோங்க, தாங்க முடியாத துக்கம், அதனால வீட்டுக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்களா என்ன? நல்லா தெரியுது இல்லையா? எதுலையும் பாதிக்கப்படுறதில்ல. பாத்தீங்களா? தெரியும் யார் வந்தாங்கன்னு தெரியும். நைட் ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதனால வீட்டுக்கு அவங்க பாதிக்கப்படுவது கிடையாது. ஆனா 3 பேர்த்தையும் தெரியும்
யார் வந்தாங்கன்னு தெரியும், அறிவு இருக்கும், என்ன பேசினாங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அவர்களால் இந்த சாட்சி ரூபம் பாதிக்கப்படுவது இல்லை. ஆனா நான் என்ன பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இதுதான். மனிதனாக வாழ்ந்த சுவாமி சொல்வார், மனிதனாக வாழ்ந்த பிரச்சனையே கிடையாதுங்க. எது 3 பேர் வர்றாங்க, பாக்குறான், சாட்சி ரூபமா நான் இருக்கிறேன், விஸ்வர் வந்தாரு, இவர் வந்தாரு, அவர் போனாரு, என் அறிவு மட்டும்தான் அறிஞ்சிட்டு இருந்தேன், ஐ எம் நாட் அட் ஆல் அஃபெக்டட்ங்கிற அறிவு இருந்ததுன்னா அவனுக்கு துக்கமே கிடையாது. ஆனா மனிதன் என்ன பண்ணிடுறான், மனிதனாக இருந்தால் சாட்சி ரூபமாக மட்டும் நாம நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு துக்கம் என்பது கிடையாது. நம்மளால அறிவு, நம்ம என்னை பற்றிய அறிவு, நான் சாட்சி ரூபமா இருக்கிறங்கிற அறிவு இல்லாததுனால நம்ம என்ன பண்றான், இது அவன் எதோட போய் பிரிக்க முடியாம விஸ்வனோடவும் தைஜசனோடவும் பிராக்னியோடவும் கலந்து அவனை தன்னை புரிந்து கொண்டிருக்கிறான். சோ விஸ்வன் இருக்கிற பிரச்சனையில என்ன நினைச்சுக்கிறான், சாட்சி எது என்னுடைய பிரச்சனை, தைஜஸ் இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்னுடைய பிரச்சனை, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, மனதில் இருக்கிற பிரச்சனையினால் நான் பாதிக்கப்படுகிறேன், உடலில் இருக்கிற பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறேன், காரண சரீரத்தை புண்ணிய பாபத்தினால் நான் பாதிக்கப்படுகிறேன்னு சாட்சி ரூபமாக பாதிக்கப்படாதவன் பாதிக்கப்பட்டதாக அறிவில்லாததால் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில் துக்கம். ரோல் பிளேயிங். யாரோட ரோல் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு விஷ்ணுடைய ரோல். இப்ப வருங்க, ரோல் பிளேயிங் என்ன, இப்ப நான் பெண், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் என்னவா இருக்கேன், அம்மாவா, அத்தையா, பாட்டியா, எல்லா ரோல் பிளே. இந்த ரோல் பிளே மனைவியா, எத்தனையோ நம்ம ரோல் பிளே பண்றோம். நானாக இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. இப்ப நான் இப்போ என் கணவரை பார்த்தோன்னே நான் மனைவிங்கிற ரோல் பிளேல போகும்போது சில பாதிப்புகள் எனக்கு வருது. நான் மட்டும் தனியா இருக்க வச்சுக்கலாம், அவங்களோட ஒன்னாதான் வாழ்றோம். ஆனா நானாக இருந்தேன், என்னை பற்றி அறிவிருந்து நான் சாட்சி ரூபமாக நான் நின்று ஆத்மாவில் நின்று ஐ கேன் டூ டிரான்சாக்ஷன் வச்சுக்குங்களேன். அந்த ரோல் பிளேக்குள்ளே போக மாட்டோம். ஆனா இப்ப நீ கணவனை பார்த்தோன்னா என்ன ரோல் வந்துற எனக்குள்ள, நான் மனைவி அப்படிங்கிற ரோல் பிளேல போறதுனாலதான் அங்க என்ன வருது, பிரச்சனையே வருது. மனிதன் பழகிட்டு இருக்காங்கன்னா நோ பிரச்சனை. ஆனா நம்ம எங்க போய் மாட்டிக்கிறோம், ரோல் பிளே. அது மாதிரிதான் இப்ப என்ன பண்றோம், நாம கொஞ்ச நேரத்துக்கு விஸ்வன் ரோல் பிளே பண்றோம், சில நேரத்துக்கு தைஜசகன் ரோல் பிளே பண்றோம், அப்புறம் பிராக்னி ரோல் பிளே பண்றோம். சுவாமி சொல்வாரு, மனிதனாக வாழ்ந்து தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல பிரச்சனை கிடையாது. ஏன் என்ன பண்ணலாம், சாட்சியில என்ன பண்ணுவாங்க, அவன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் தான் சாட்சி. தைஜசனையும் விஸ்வனையும் பிராக்னனையும் சாட்சி என்ன பண்ணும், வேடிக்கை. சோ இந்த நிலைகளை நான் என்ன ரூபம், என்னோட ரூபம் என்னது, வேடிக்கை பார்த்து சாட்சி ரூபமாக போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அன்டச்டு பை த துக்கா சுகா ஆஃப் விஸ்வகா தைஜசகா பிராக்ஞக. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்துல வர பாதிப்புக்கு நான் என்னதான் சாட்சி. சூக்ஷ்ம சரீரத்துல வர பாதிப்புக்கு நான் இப்படிதான் நிக்கிறேன், சாட்சி. காரண சரீரத்துல வர துக்க சுக துக்கங்களுக்கு நான் என்னதான், பாப புண்ணியங்களுக்கு நான் என்னவா தான் இருக்கேன், சாட்சி. அன்டச்டு, அசங்கக, அகம் அசங்கக. அந்த அறிவை கொடுப்பதற்காகத்தான் தத்துவபோதத்துல இப்ப நம்ம என்ன படிக்கிறோம், 3 சரீரம், அதுல அபிமானம் கொள்ளும் போது 3 அவஸ்தை. இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, படி ரொம்ப உயரமா இருக்குது, என்னை போய் பிடிக்க முடியலையே அப்படின்னா அடுத்தது என்ன சொல்றாரு இறைவன், அந்த 3 ஸ்டெப்ப 5ஆ பிரிச்சு கொடுக்குறாரு. கோஷங்கள், அதுல வர்றது என்னது, கோஷங்கள். ஏன் நான் இந்த கஷ்டப்படுறேன் அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்ப கோஷம் அப்படின்னா என்ன வேர்டு, என்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்னதான், என்னுடைய அபிமானம். ஸ்தூல சரீர அபிமானம், சூக்ஷ்ம சரீர அபிமானம், காரண சரீர அபிமானம். அபிமானம்னா அதுதான் நான் எடுத்துக்கிறதா பிரச்சனை. உண்மையில் நான் என்னுடைய சொரூபம் தெரியும் போது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப அடுத்தது கோஷம் அப்படின்னா, இப்ப நாம என்ன பார்த்தோம், 3 சரீரம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதை வச்சு இப்ப 5ஆ பிரிக்குது கோஷங்கள். இப்ப கோஷம் அப்படின்னா மறைத்தல் பேரு. மறைத்தல் அப்படின்னா ஆத்மாவை அஜ்ஞானத்தின் காரணமாக நம்ம கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் தாங்க ஆதாரம், முட்டுவலி. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரம் சில சமயம் இந்த சரீரத்தை,
இந்த சரீரம் என்ன பண்ணுதாமா? ஆத்மாவை மறைப்பதை போல். இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்குது. ஏன்னா கோஷம்னா இப்ப அரசன் வச்சிருக்கிற வாள், அது ஒரு கவர்ல போட்டு வச்சு இப்ப இடுப்புல வச்சிருப்பாரு. அந்த கவருக்கு பேரு கோஷம் பேருங்க. அப்ப அந்த கோஷத்துக்குள்ள யார் இருக்கா? வால் இருக்கும். அது எதுக்கு வச்சிருக்காங்க? தெரியாம யார் மேல பட்டு பண்ணக்கூடாதுங்கிறக்காக அவங்க யூஸ்வலா ஒண்ணு மறைக்குது அப்படின்னா அது அதோட பெருசா இருக்கும். இப்ப வாழை உரை மறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வாழை விட உரை எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஒரு 1/2 மில்லிமீட்டருக்கு பெருசா இருந்தா தான் நீங்க உள்ள சொருக முடியும். 2 ஒரே சைஸ் இருந்தாவோ சின்னதா இருந்தா உள்ள சொருக முடியாது. அந்த மாதிரி புரிஞ்சு கொள்ள கூடாது. இப்ப எப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? உள்ள இருக்கிற வாழை ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷத்துல சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம், அந்த ஸ்தூல சரீரத்தை அந்த என்ன பண்ணுதாமா? அந்த கோஷம் உள்ள இருக்கிற ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கிறது. அந்த வாள் உள்ள இருக்க ராஜாவுடைய வாளை அந்த கோஷம் என்ன பண்ணுது? மறைக்குது. அப்போ உள்ள இருக்கிற ஆத்மாவை எது மறைக்குது? என்னுடைய ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மறைச்சிருச்சு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க கூடாது? ஸ்தூல சரீரம் ஆத்மாவை விட பெருசு அப்படி புரிந்து கொள்ள கூடாது. எந்த ஒரு கோஷம் என்ன 3 கோஷம்ங்கிற வேர்டு சொன்ன என்னன்னா என்னுடைய கவனத்தை ஈர்த்து விட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது பெருசுன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. எப்போ வாளை விட கோஷம் எப்படி பெருசா இருக்குதோ உரை, அதை போல் ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சிருச்சு அப்படின்னா என்னுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது. ஆஸ் தோன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு இடத்துலையும் சொல்லுவோம், ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சிருச்சு, என் மனம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சிருச்சு, என்னுடைய அறிவு ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சிருச்சு அப்படின்னா உண்மையில் என்னுடைய கவனத்தை ஈர்த்து விட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்குறீங்க. போய் உட்கார்ந்துலேருந்து எந்திரிச்சு வர்ற வரைக்கும் உங்க கண் எதைத்தான் பார்க்குது? ஸ்கிரீனை தான் பார்க்குது. போய் உட்கார்ந்துல எந்திரிச்சு வரைக்கும் உங்க கண் எதைத்தான் பார்க்குது? ஸ்கிரீனை தான். ஒயிட் கலரா இருக்கும் இல்லைங்களா சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன், அதைத்தான் பார்க்குது. ஆனா படம் ஆரம்பிச்சொன்ன அங்க போய் ஸ்கிரீனை பார்க்க கூடாதுங்க, படம் பார்க்கறோம். அப்ப என்ன தெரியுது நமக்கு? அறிவு எது மறைச்சிருச்சு? ஸ்கிரீனில் தோன்றுகிற படம் பின்னால் இருக்கிற ஸ்கிரீனை மறைச்சிட்டு நமக்கு எது அப்ப உண்மையா தெரியுது? அந்த படம் தான். நம்ம அந்த வர்றவங்க ஆளுகளை தான் நம்ம பாக்குறோமே தவிர எது ஸ்கிரீனுடைய நம்மளுடைய கவனம் முதல்ல படம் ஆரம்பிக்க முன்னாடி எங்க இருந்தது? ஸ்கிரீன்ல இருந்தது. இந்த படம் போல நினைக்கிற வரைக்கும் ஸ்கிரீனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். படம் முடிகிற வரைக்கும் நீங்க ஸ்கிரீனை தான் பாக்குறீங்க. ஆனா படம் வந்தோன்ன நம்ம கவனம் என்ன ஆயிடுச்சு? படத்துல போயிடுன. நம்ம எதை மறந்துட்டோம்? எது நம்மளுடைய கவனம் எங்க போயிருச்சு? படத்துல போனோன்ன கவனம் ஸ்கிரீன்ல இல்ல. அப்படிங்கறக்காக ஸ்கிரீன் இல்லைனாங்க அர்த்தம். இங்க ஒருத்தர் குத்திக்கிறான், அழுகிறான், பாட்டு பாடுறாங்க, ரசிக்கிறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், சந்தோஷப்படுறோம், விசிலடிக்கிறோம் அப்படின்னா அப்படித்தான் பண்ணணும். இல்லைன்னா படம் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே போய் உட்காந்துட்டு நான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுங்க, நான் ஸ்கிரீனையே பார்ப்பேன், நான் படத்தை பார்க்க மேலே உட்காரக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய கவனத்தை இந்த படம் இழுக்கிறதுனால எது உங்களுக்கு தெரியறது இல்ல? ஸ்கிரீனு. இப்ப நீங்க படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய கூட்டிட்டு போனீங்கன்னா அது ஸ்கிரீனை பற்றி அறிவே இல்லைன்னு வச்சுக்கோ. அந்த குழந்தை என்ன நினைக்கும்? ஓ, நமக்கு முன்னால 2 பேர் பெருசு பெருசா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீனு தெரியாத குழந்தைங்க தான் நாம. அந்த ஸ்கிரீனு ஆதாரம், அசையாமல் ஒண்ணு இருந்தா தான் அசைகிற ஆட்டம் பாட்டம் படமெல்லாம் அதுல ஓடணும்னா. ஏன்னா படத்துல என்ன பண்றாங்க? ஓடுறாங்க, வர்றாங்க, பாடுறாங்கன்னா பின்னால என்ன இருக்கணும்? அதுக்கு ஆதாரமாக ஒண்ணு இருக்கணுமா? அதை போல் இந்த ஸ்கிரீனுங்கிறது சத்து, பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம். அது இருக்கிறதுனாலதான் இந்த ஆடுகிற உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆடிக்கொண்டே இருக்கிறது. மாற்றங்கள், பிறப்புகள், மாற்றங்கள், இறப்புகள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு பின்னால என்ன இருக்கணும்? ஒரு தத்துவம். அந்த தத்துவம் தான் நான். இந்த உலகத்துக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நம்ம எங்க போறோம்? கோஷம். இப்ப கேள்வி வரும் பாருங்க, நம்ம அடுத்து பார்க்கலாம்.
அவஸ்தாத்ரயம் கிம் என்ன பார்த்தோம்? ஜாகிரத், சொப்பன, சுஷுப்தி 3 அவஸ்தைகளை சொன்னாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட் கேட்டா ஜாகிரத் அவஸ்தைனா என்ன அப்படின்னா ஸ்தோத்ராதி ஞான இந்திரியைக்கு இந்திரியங்கள் நான் பார்த்தோம். அது சப்தாதி விஷயங்களோடு புணரும் போது நமக்கு என்ன ஏற்படுது? நியாயத்தே, அந்த உலகத்தை பற்றிய ஞானம் ஏற்படுகிற அந்த நிலைக்கு பேர், ஸ்டேஜுக்கு பேர் என்னது? ஜாகிரத் அவஸ்தா. அடுத்து என்ன பார்த்தோம்? சொப்பனம்னா என்ன அப்படின்னா ஜாகிரத் அவஸ்தையில் என்னென்ன பதிவுகள் இருந்ததோ இந்த ஜென்மத்திலேயோ பூர்வ ஜென்மத்திலேயோ அந்த பதிவுகள் மனம் ஒரு உலகை படைத்து அந்த உலகை கனவு காணுகிறான். நான் என்ன பண்றேன்? அது கனவை என்னவா பார்க்கிறேன்? எனக்கு கனவு காணும் போது நான் கனவு காண்கின்ற அறிவு இல்லாமல் என்னை நான் படைத்த இந்த உலகங்கிற அறிவு கனவு உலகத்தில் இருக்காது. நான் அது இருந்தா நம்ம கனவு கிடையாது. எப்போது கனவு காணும் பொழுது நான் கனவு காண்பவங்கிற அறிவு இருக்கிறது இல்லை. அந்த உலகத்தில் நான் நிஜமாகவே வாழ்வதை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வாழ்ந்து கொண்டு கஷ்டப்படுறேன், சந்தோஷப்படுறேன், எல்லாமே படுறேன். ஆனா என்ன அறிவு இல்ல? நான் கனவு காண்பவள். அந்த கனவு காணும் போது நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன்கிற அறிவே இல்ல. நான் கனவு காண்பவள்ங்கிற அறிவும் கிடையாது. உண்மையாக சத்தியமாக அந்த உலகத்தில் நான் வாழ்வதாக நான் நினைத்து கொண்டு சுகமும் துக்கத்தையும் நான் என்ன பண்றேன்? அனுபவிக்கிறேன். சொப்பன அவஸ்தா என்னன்னு கேட்டா ஜாகிரத் மீனிங் எழுதி வச்சதுக்கு இல்லையா? எழுதி வச்ச ஜாகிரத் அவஸ்தாயா, ஜாகிரத் அவஸ்தையில் எது திருஷ்டம், எதை நீங்க பார்த்தீங்களோ, எது ஸ்ருதம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க சொன்னேன் நான். எதை நீங்க கேட்டீங்களோ தட் ஜனித்த வாசனையா, அதிலிருந்து பிறந்த வாசனை பதிவுகள். நித்ரா சமயே தூக்கத்தில் யக பிரபஞ்சக பிரதீயத்தே ஒரு உலகம் படைக்கப்படுகிறது. எதை வச்சு படைக்கிறோம்? மனதில் இருக்கிற பதிவுகளை கொண்டு மனம் ஒரு உலகை படைக்கிறது. மனம் அங்கு என்னது? ராஜா. ஒரு உலகை படைத்து ஆழ்கிறது. பிரதீயத்தே சா சொப்பன அவஸ்தா. அந்த நிலைக்கு பேரு எப்போ என் மனதில் இருக்கிற பதிவுகள் ஒரு உலகத்தை படைத்து ஆழ்கிறதோ அந்த நிலைக்கு பேரு சொப்பன அவஸ்தா. இது எப்ப வரும்? தூங்கி விழிக்கிற 2க்கு இடைப்பட்ட நேரத்தில் வரும். தூங்கி முடிச்சாச்சு, சுசுப்தி முடிஞ்சு ஜாகிரத அவஸ்தைக்கு நம்ம போறோம் அப்படின்னா இன்பிட்வீன்ல வர்றது என்னது? சொப்பனம். தூங்க போனோன்னு என்ன வராது? சொப்பனம் வராது. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள சுசுப்திக்குள்ள போயிடணும். நல்லா தூங்கி அப்புறம் விழித்தும் விழிக்காத ஒரு மனநிலை தான் என்னது? சொப்பன அவஸ்தா. சூக்ஷ்ம சரீர அபிமானி யாரு? தைஜசக. அந்த இடத்துல நான் அந்த சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்ற அபிமானம் கொள்வதனாலதான் அவன் கனவை தன்னை இருந்து வேற பாக்குறான். அவனுக்கு பேரு தைஜசக. அடுத்து என்ன பார்த்தோம்? அதக சுசுப்தி அவஸ்தாக்கா. சுசுப்தி அவஸ்தானா என்ன? அதுக்கு மீனிங்கே அகம் கிமபி ந ஜானாதி, எனக்கு எதுவும் தெரியவில்லை. அகம் கிம் அபி ந ஜானாமி, எனக்கு எதுவும் தெரியவில்லை. தூக்கத்தில் நமக்கு 2 அறிவு கிடைக்குது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. அகம் கிமபி ந ஜானாமி. அடுத்து என்ன தெரியுது? பக்கத்துல யார் இருந்தான்னு தெரியாது, திருட வந்தானா தெரியாது, போனானா தெரியாது, தூக்கத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியறது இல்ல. 2வது சுகேன, தூங்கி எஞ்சுக்கு அப்புறம் சொல்றேன் நான் சுகமா தூங்குனேன். அப்ப சுகேன தூங்கும் போது என்னால் ஒரு சுகம் அனுபவிக்கப்பட்டது. சுகேன மயா நித்ரா அனுபூயத்தே. சுகேன நான் எப்படி தூங்கினேன்? சுகமாக நான் தூங்கினேன். ஆனந்தம் என்னால் அனுபவிக்கப்பட்டது. அப்படி கூறுகிற நிலை இது சுசுப்தி அவஸ்தா. எப்போ எதுவுமே எனக்கு தெரியல, ஆனா ஆனந்தமாக நான் இருந்தேன்னு உங்களால சொல்ல. அது தூங்கும் போது சொல்ல முடியாது. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? இதுக்கு முன்னால் நான் இப்படி இருந்தேன், எதையும் அறியாதவளாக இருந்தேன், தூக்கத்துல ஆனந்தத்தை அனுபவிச்சேன், நல்லா தூங்குனேன்னு எப்ப சொல்ல? தூங்கும்போது சொல்லக்கூடாது. அப்ப விழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். தூங்கி முடிஞ்சதுக்கு பிறகு என்னால தூக்கத்துல என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுது. புரியுதுங்களா? தூக்கத்தில் என்ன நடந்ததுன்னு என்னால சொல்ல முடியுது. நான் தூக்கத்தை கடந்தவளாக நான் இருக்கணும். அப்பதான் அதெல்லாம் மாறுற ஸ்டேஜ். தூக்கம் சரி, விழிப்பும் சரி, கனவும் சரி மாறி மாறி வரும்.
இது நான் இருந்தேனா என்னால சொல்ல முடியாது. சோ தூக்கத்தை நான் என்ன பண்ண, அறிபவளாக, தூக்கத்தில் என்ன நடந்ததுங்கிற அறிவை பெற்றவளாக, ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கிறதுனால தான் தூக்கத்துல நான் நிம்மதியா தூங்கின, எதையும் அறியல, சுகமாக இருந்தேன்னு என்னால சொல்ல முடியுது. இப்படி கூறும் நிலைதான் சுஷுப்தி அவஸ்தா. அங்க என்ன சரீர அபிமானம்? காரண சரீர அபிமானி ஆத்மா. காரண சரீரம் தான் என, காரண சரீரம் நான் என்கின்ற அபிமானத்தை உடையவன். அவனுக்கு பேர் என்ன? பிராக்ஞக. பிராக்ஞக இது உச்சியதே. அவனுக்கு பேரு பிராக்ஞக. சோ சுசுப்தி அவஸ்தாங்கிறது கனவற்ற ஆழ்ந்த உறக்க நிலை. அங்கு எனக்கு 2 விதமான நிலை அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஒன்று எதை பத்தியும் தெரியறது இல்லை, அடுத்தது சுகத்தை நான் அனுபவித்தேன் என்பதை எப்படி அந்த அனுபவம் அங்க ஏற்பட்டதுனால தான் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன், இந்த 2ஐயும் நான் சொல்றேன் அப்படின்னா நான் இதுக்கு சாட்சியாக, தூக்கத்துக்கு நான் எப்படி தூங்கும் போது நான் எப்படி இருந்திருக்கிறேன், சாட்சியாக தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிற அறிவை பெறுகிற சாட்சியாக நான் இருந்திருக்கிறேன். பிராக்ஞனாக நானே இல்ல. ஐ எம் நாட் அ விஸ்வக, ஐ எம் நாட் அ தைஜசக, ஐ எம் நாட் அ பிராக்ஞா. ஏதோ ஒன்னா நான் இருந்தேன்னா மற்ற 2 என்னால அறிய விட. ஆனா எனக்கு 3 நிலையும் தெரியுது. 3 நிலையில என்னென்ன நடக்குதுன்னு அனுபவங்கள் எனக்கு தெரியுது. அறிபவளாக, அப்ப 3 நிலையும் அறிபவனா என்ன சொல்றேன் நானு, சாட்சியாக. ஆனா சாட்சியா இருக்கிறவ அன்டச்டு பை இந்த 3 சரீர மாற்றங்கள், அபிமான மாற்றங்களால் நான் பாதிக்கப்படாத சாட்சி சொரூபகம் அகம், தட் ஆத்மா. அடுத்தது பஞ்ச கோஷாக கேள்வி. கோஷங்கள் 5 கோஷங்கள் என்ன ஸ்டூடெண்ட் கேட்கிறார். ஏன்னா முதலே சொல்லிட்டாரு அந்த 5 கோஷங்களையும் ஆத்மாக்காகங்கிற டெபினிஷன்லயே குரு என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு, பஞ்ச கோஷாகா. அப்ப இப்ப ஸ்டூடெண்ட் கேட்கிறான்னு, சரி ஓகே எனக்கு அவஸ்தையெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்கணும், பஞ்ச கோஷம். என்னென்ன கோஷம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஜஸ்ட் பேர் மட்டும் தான் கொடுக்குறாரு அங்கேயே. குரு கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். என்னென்ன கோஷம்? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். உடனே ஸ்டூடெண்ட் என்ன கேட்கிறாரு, என்னமா 5 கோஷம் சொல்றீங்களே ஜி, அன்னமய கோஷக கஹா. அன்னமய கோஷம் என்றால் என்ன? இப்ப கோஷம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த கோஷங்கிற வேர்டு யூஸ் பண்ணும் போது அது பெரியது, உள்ள மறைக்கப்பட்டது சின்னதுன்னு புரிஞ்சு கொள்ள கூடாது. அன்னமய கோஷம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் பதில் அன்னமயக கக. அதுக்கு என்ன கொஸ்டின் மீனிங்? அன்னமயம் என்றால், அன்னமய கோஷம் என்றால் என்ன? அன்னமயகன் இருக்கு, நீங்க அன்னமய கோஷம் என்றால் என்ன? 5 கோஷம் சொல்றீங்களே ஜி, அன்னமய கோஷம்னா என்ன? அந்த சரீரத்தையே இப்ப என்ன பண்ணி காமிக்கிறாங்க, 5ஆக பிரிக்கிறாங்க. 3 சரீரம் பார்த்தேன் பாத்தீங்களா, அதை இப்ப 5ஆ டிவைட் பண்ணி, அது நான் அல்ல. இப்போ அன்ன ரசேன ஏவ பூத்வா, இது உடம்புக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். ஸ்தூல சரீரத்துக்கு டெபினிஷன். அது எப்படி உருவாச்சு? இந்த ஸ்தூல சரீரம் பிறக்கும் போது ஒரு 3 கிலோ இருந்திருக்கும். இந்த சரீரம் இன்னைக்கு 80 கிலோ 60 கிலோ 70 கிலோ ஆனோம். எப்படி ஆனோம்? அன்னரசேன ஏவ பூத்வா, சாப்பிட்டு 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 உணவின் சக்தியால் தோன்றியது இந்த 70 கிலோ. அன்ன ரசேன ஏவ பூத்வா, உணவின் சக்தியால் தோன்றிய. ஃபர்ஸ்ட் இந்த உடம்பு எப்படி தோன்றுச்சு? உணவின், அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அம்மா சாப்பிட்ட உணவின் சக்தியால் தான் சரீரமே ஆரம்பிக்குது. அம்மா 3 கிலோ வரைக்கும் ஏத்தி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த வாய் வழியா எல்லாத்தையும் போட்டு 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 அன்ன ரச ஏவ பூத்வா, உணவினுடைய சக்தியால் தோன்றி.
ஸ்தூல சரீரத்துக்கு எவ்வளவு அழகா டெஃபினிஷன் சொல்ல. நாமளா இருந்தா ஸ்தூல சரீரம் கேம் 2 கண்களை உடையது, 1 மூக்கை உடையது, 1 வாயை உடையது, 1 கழுத்தை உடையது, இப்படித்தான் நான் டெஃபினிஷன் சொல்ல முடியும். இறைவன் எப்படி சொல்றாரு? ஏய், எப்படி இந்த உணவினுடைய சரீரத்துக்கு என்ன சொல்ற? நீ சாப்பிட்ட உணவின் சக்தியால் இது என்ன இருக்குது? தோன்றியது. அடுத்தது அன்ன ரசேன. ரசம் நாங்க இப்ப அன்னம்னா என்ன? ரசம்னா இந்த தக்காளி ரசம் அப்படி இல்லைங்க. இப்ப நீங்க அன்ன ரசம்ங்கிறது எதை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போடுறீங்க. அது என்ன பண்ணுது? பாடி ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் பண்ணும். எல்லாத்தையும் சின்ன கூழ் மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி கூழா மாற்றும். அன்னத்தை கூழா மாத்திரும். ஸ்டமக்கு நொய் 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 நொயின்னு போட்டு பிசைஞ்சு என்ன பண்ணிடும்? கூழா மாத்திரும். நீங்க முறுக்கு சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாதம் சாப்பிட்டாலும் சரி, கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அப்படியே அரைச்சு 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 கூழ் ரூபத்துக்கு. அதனால தண்ணி நிறைய குடிக்கணுங்கிறது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பதான் தண்ணி ஈஸியா அந்த கூழுக்கு ஃபார்ம் போயிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தண்ணியே குடிக்காம அப்படியே இருந்து வச்சுக்க, அப்படியே கெட்டியா போட்டு அது என்ன ஆகாது? கூழ் ஆகிற கொஞ்சம் கஷ்டப்படும். அப்ப தண்ணியும் உணவும் சேர்ந்து ஆக என்ன ஆகும்போது கூழ் ஆகுதா? கூழாகி பெரிய ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரும். ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும்போது அந்த இன்டெஸ்டைன்னா குடல். அந்த குடலுக்கு வந்தோன்னா அங்க குடல் உறிஞ்சிகள் இருக்கு. அந்த குடலுக்குள்ள குடல் உறிஞ்சிகள் இருக்கும். அதை என்ன பண்ண? அந்த ரசத்தில் இருக்கிற அந்த அன்னத்தில் இருக்கிற சத்துக்களை என்ன பண்ணும்? உறிஞ்சும். இப்ப விட்டமின் எது இருக்கோ, உடம்புக்கு எது தேவையோ அதையில என்ன பண்ணிடுறது? உறிஞ்சிரும். உறிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேரு அன்ன ரசம். புரிஞ்சுங்களா? அன்னம் கூழாகுது. அதை உறிஞ்சுப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் தான் உறிஞ்சு குடல் எதுக்குள்ள போகுது? ரத்தத்துக்குள்ள போகும். ரத்தத்துக்குள்ள போகும்போது அதுக்கு என்ன பேரு? அன்ன ரசம்னு எடுத்துக்கணும். ஏன் ரசம்னு பேரு? நீங்க போட்ட முறுக்கு என்னவா மாறிடுச்சு? ரச ஃபார்முக்கு வந்துருச்சு, லிக்விட். அதனால அது ஃபுல்லா என்னது? கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, நீ என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு தெரியாது. பாவம், இவங்க ரொம்ப குண்டா இருக்காங்க, நம்ம இனிமேல் கார்போஹைட்ரேட் எல்லாம் உறிஞ்ச வேண்டாம்னு அதுக்கெல்லாம் தெரியாது. நீங்க என்ன போட்டாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். உறிஞ்சி கொண்டு ரத்தத்துல கொடுத்துரும். அப்ப அது உறிஞ்சிற அந்த குடல் உறிஞ்சிகளுக்குள்ள இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்னது? அன்ன ரசம். அது கொண்டு எங்க கொடுக்கும்? பிளட். அந்த பிளட் என்ன பண்ண? அதை கேரி பண்ணிக்கிட்டது டிரான்ஸ்போர்ட்டர். உடம்பு ஃபுல்லா போகும். ஒரு செல்லா போய் கேட்கும், ஏய் என் பிளட் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்? அந்த செல் என்ன பண்ணும்? எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு வாங்கிக்கும். அப்ப எனக்கு இதெல்லாம் வேண்டாம் விட்டுரும். இப்ப லிவர் செல்லுக்கு போகுதா பிளட்? லிவர் செல்ஸ் எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டர். கொரியர், ஸ்விக்கி, யாரு? பிளட் எல்லா பக்கம் தூக்கிட்டு போகும். போய் அதை அது கொடுக்கும். எதை தூக்கிட்டு போகுது? அன்ன ரசத்தை. அதுதான் ஒரு ஆர்கனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கும். ஆச்சுங்களா? இதுதான் அன்ன ரசம்னு பேரு. இப்போ இந்த அன்ன ரச டெபினிஷன் என்ன? சரீரத்துக்கு அன்ன ரசேன ஏவ பூத்து. அந்த உணவினுடைய சக்தியால் தான் தோன்றுது அம்மா வயிற்றுக்குள்ள. அன்ன ரசேன ஏவ விருத்திம் பிராபிய. 3 கிலோ பிகம் 70 கிலோ விருத்திம். உணவின் சக்தியால் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் வளர்கிறது. ஒரு குழந்தை 3 வயசு 3 கிலோல பிறந்ததுன்னா 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ விருத்திம் 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 பிராபிய வளர்கிறது. முதல்ல அதுலதான் உற்பத்தி ஆகுது. அம்மா சாப்பிட்ட அன்னத்தினுடைய ரசத்தின் உதவியை கொண்டுதான் முதல்ல உற்பத்தி ஆகுதுங்க. ஆச்சுங்களா? ஒரு செல் கிளிவேஜ் ஆகி ஒரு செல் என்னாகும்? அந்த சினை செல் 4 ஆகும் கிளிவேஜ். அப்படியே 4 16 அப்படி டிவைட் ஆகி அன்னத்துல தான் அது தோன்றுது இந்த சரீரம். அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாம சாப்பிட்டு அன்னத்துல என்ன பண்ணுது? அது வளர்கிறது. அப்படின்னா வெயிட், சைஸ், ஹைட் எல்லாமே என்னது? வளர்ச்சி சக்தியால் வளர்ந்து இப்படி வளர்ந்துகிட்டே போகுமாங்க. 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு 10,000 வருஷத்துக்கு போகுமா என்ன? அன்ன ரூபேன பிருத்திவியாம் எத்து விலியத்தே. ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கு அப்புறம் அன்ன வடிவமான பூமி என்ன ஆகுது? அங்க போய் ஒடுங்கிரும். இதுதான் சரீரம். எந்த சரீரத்தை வேணா எடுங்க நீங்க. அது தாவர சரீரம் எடுத்தாலும் சரி, விலங்கு சரீரம் எடுத்தாலும் சரி, மனித சரீரம் எடுத்தாலும் சரி, எங்கதான் போய் ஒடுங்கணும்? பூமி. அதனாலதான் பூமிக்கு பேர் அன்னம். அன்னத்தில் பிறந்து ஸ்தூல சரீரத்துக்கு டெபினிஷன். அன்னத்தில் பிறந்து அன்னத்தில் வளர்ந்து திருப்பி போய் எங்கதான் ஒடுங்க போகுது? இப்ப விருத்திம் விருத்திம் சொல்லிட்டே இருப்போம்.
ஒரு 40 வயசு வரைக்கும் விருத்தி. அதுக்கப்புறம் என்ன ஆகாதே சுருங்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு சுருங்க ஆரம்பிக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஏய் நான் பூமிக்கு நீ போகணும், இந்த சரீரம் பூமியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். 30 வரைக்கும், ஏன்னா 25-30 வரைக்கும் தான் வளர்ச்சியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சுருங்க ஆரம்பிக்குது. சுருக்கம், உடல் சுருங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் கோஸ் டுவர்ட்ஸ் பூமி, பூமியை போய் நோக்கி செல்கிறது. கடைசியில் அது பூமி அன்ன வடிவமான பூமி. ஏன் அன்ன வடிவம் நான் முதலே சொன்னேன். ஏன் பூமிக்கு அன்னம்னு பேர் வச்சிருக்கோம்? எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கு சாப்பாடு எங்கிருந்தா வருது? பூமியிலிருந்து தான் வருது. எங்க சிங்கம் பூமியில செடி கொடியில திங்கிறது இல்லையா? மானை சாப்பிடுது அப்படின்னா மான் எதை இன்டைரக்டா மான் எதை சார்ந்து இருக்குது? பூமியை சார்ந்து இருக்குது. அந்த சார்ந்து இருக்கிறதுனால சிங்கம் வாழணும்னா பூமி அவசியம், பாக்டீரியா வாழணும்னா பூமி அவசியம், மைக்ரோப்ஸ் வாழணும்னா பூமி அவசியம். ஏன்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ எல்லா ஜீவராசிகளுக்கும் அது சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டா இருக்கிறதுனால பூமிக்கு இன்னொரு பேர் என்ன? அன்னம். ஸோ இந்த ஸ்தூல சரீரம் அன்னத்தில் பிறந்து அன்னத்தில் வளர்ந்து திருப்பி கொண்டு எங்க ஒடுங்குது? அன்னத்தில் ஒடுங்கும். தத் அன்னமய கோஷக. அப்போ அந்த அதுதான் ஸ்தூல சரீரம். அன்னமயம்னா அதுதான் அன்னமயம். நீர்மயங்கிற மாதிரி உடம்பு என்னது? அன்னமயம். நீர்மயம் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரே நீர்மயமா இருக்கு அப்படின்னா ஏதோ டேம் உடஞ்சோ இல்ல ஏரி உடஞ்சோ உள்ள வந்துட்டு தண்ணி ஊர் ஃபுல்லா தண்ணி நம்பிச்சு உடனே நீர்மயமா இருக்குங்கிற மாதிரி இது மயம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? அன்னம். இதுக்கு கோஷம்ங்கிற பேர் ஏன் வருது? ஸ்தூல சரீரம் எனக்கு புரியுதுங்க, அன்னத்தில் பிறந்து அன்னத்தில். எப்போ ஏன் கோஷம்ங்கிற பேரு? எப்போ இந்த ஸ்தூல சரீரம் நான் நீ அபிமானம் கொள்றையோ அதுக்கு பேரு அன்னமய கோஷம். ஏன்? இந்த அன்னம் என்ன பண்ணிச்சு? இந்த சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைத்து நான் ஸ்தூல சரீரம் நான் நம்ம அபிமானம் கொள்றதுனால ஸ்தூல சரீரத்துக்கு பேரு அன்னமய கோஷம். இதுதான் அன்னமயம். அதை நான் எடுத்துக்கும் போது ஆத்மாவை அது மறைக்கிற மாதிரி மறைக்குதுங்க போது அதுக்கு பேரு அன்னமய கோஷம். ஏன்னா அன்னமயம்னு என்னன்னு தெரியணும், அன்னமய கோஷம்னு என்னன்னு தெரியும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது அன்னத்துல பிறந்து அன்னத்துல வளர்ந்து அன்னத்துல முடியறதுனால அந்த சரீரத்துக்கு பேர் என்னது? அன்னமயம். இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் எப்ப ஆத்மாவை மறைப்பதை போல் மறைச்சு நான் என்ன சொல்றேன்? இந்த சரீரம் நான் நீங்க அபிமானம் கொள்றீங்களோ அப்ப அதுக்கு பேர் அன்னமய கோஷம். புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்தது பிராணமயக கக. பிராணமயம் என்றால் என்ன? அன்னமயம் முடிச்சாச்சு. பிராணமயம் என்றால் என்ன? பிராணாத்யாகா. இப்பதான் நான் சொன்னேன் பிராணங்கிறது 5 விதமான பிராணன். அதோட விளக்கம் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம காத்து சுவாசிக்கிறோம். பிராணமயத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன விசாரம் செஞ்சுட்டு நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க காத்து சுவாசிக்கிறீங்க, உள்ள போகுது, அப்புறம் காத்த வெளியே விடுறோம். ஃபர்ஸ்ட் இப்ப சாப்பாட்டை பார்த்தோம், அன்னமய கோஷம். கூடவே எதை உள்ள இழுக்கிறோம்? காத்த உள்ள இழுக்கிறோமா? சாப்பாடு மட்டும் போட்டு மூச்சு காத்து உள்ள போகுதா? அதனுடைய வேலை என்ன பண்றோம்? அந்த காத்தை என்ன படிச்சிருப்பீங்க? அந்த காத்து உள்ள இழுக்கிறோம், லங்ஸுக்கு போகும், அங்க இருக்கிற காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் அது உறிஞ்சிக்குது. அப்புறம் பிளட்ல போய் அது உடம்பு ஃபுல்லா என்ன ஆகுது? எப்படி அன்ன ரசம் உடம்பு ஃபுல்லா போகுதோ அந்த மாதிரி ஆக்சிஜன் என்ன ஆகணும்? எல்லா செல்லுகளுக்கும் ஆக்சிஜன் தேவை. அந்த வேலையை செய்யறதுதான் இந்த காற்று. இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது? அந்த பிராணனை, இதுக்கு பேர் பிராணசக்தின்னு பேர். அந்த ஆக்சிஜனுக்கு பேர் என்ன? சாஸ்திரம் சொல்றது பிராணசக்தி. நீங்க பாருங்க, எங்கெங்க பிராணசக்தி குறைஞ்சிருச்சோ அங்கெல்லாம் நோய் வருதுன்னு அர்த்தம். இப்ப கையில பிராணசக்தி போகல, கை வேலை செய்யாது. இப்போ உள்ள போற காத்த சாஸ்திரம் 5ஆ சக்தி இடங்கள், பீடங்கள் மாதிரி சக்தியா பிரிக்குது. உள்ள போற காத்துக்கு பிராணன்னு பேரு. ஃபர்ஸ்ட் 5 பிராணன்களுக்கு பேர் என்னன்னு பார்க்கலாம். உள்ள போற காத்துக்கு பேரு பிராணன். அபானன்,
5 பேர் சொல்லிடுற எழுதுங்க. அப்போ ஒன்று நான் விளக்குறேன். ஃபர்ஸ்ட் பிராணன், அபானன், அபானன். 3வது வியானன். உள்ள போற காத்தே தாங்க. அதனுடைய ஜாபை வச்சு அது எந்தெந்த இடத்துல சக்தியை கொடுக்குதுன்னு வச்சு பேர் பிரிச்சிருக்கோம். தனித்தனியாக அங்கங்கே பிரிஞ்சு வருதுன்னு நினச்சிக்காதீங்க. உள்ளே போகிற காத்தே தான் டிவிஷன் ஆஃப் லேபர். அது எந்த இடத்துக்கு போய் எந்த சக்தியை பாதுகாக்குதே அப்படிங்கிறத வச்சு நம்ம பிரிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பிராணன், அபானன் 2வது, 3வது வியானன், வியானன் 4வது உதானன், அடுத்தது சமானன். இத பஞ்ச பிராணாக. அங்கேயே விட்டு போயிருந்தது. இப்போ அதை தான் நம்ம விளக்கமா பார்க்கலாம். இப்போ உள்ள போற காத்து பிராணன் சொல்லியாச்சு. உள்ள போன காத்து வெளியில் வருதா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அபானன். வெளியில் விடுகிற காற்று அபானன்னு பேர். இப்போ உள்ள போன ஆக்சிஜன், அந்த சக்தி பிராணன் என்ன சொன்ன? ஆக்சிஜன். என்னென்ன காற்றுல இருக்கிற என்னென்ன இது எடுக்கணுமோ அதை எடுத்துக்கும். அந்த சக்திக்கு பேரு பிராணசக்தி. உள்ள போன காத்து அந்த 2ஓட கலக்கணும். எது நீங்க இது வச்சிருக்கீங்களா, அன்ன ரசம் உள்ள வந்திருக்கா, சாப்பாடு உள்ள ரசத்துல இருக்கா, அதுவும் இது சேர்ந்துதான் என்ன கொடுக்கும், அந்த இடத்துல சக்தியை கொடுக்க முடியும். வெறும் ஆக்சிஜன் மட்டும் போய் அந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்றது, விருத்தியும் பிராப்தியில நடக்காது. உயிரோடு இருக்கலாம், அவ்வளவு விருத்தியும் பிராப்திக்கு என்ன வேணும்? உணவு வேணும். இப்போ அந்த உள்ள போன அந்த சக்தி வியானன் அப்படிங்கிறது ரத்த மண்டலம் ஃபுல்லா கவனிச்சுக்கிறதுக்கு பேரு, அந்த இடத்துல வேலை செய்யற அந்த சக்திக்கு பேரு வியானன். பிராணன்ல ரத்த ஓட்ட மண்டலத்தை சக்தி கொடுத்து அதை லைவா வச்சிருக்கிற அந்த சக்திக்கு பேரு வியானன். It take care of blood circulatory system. That உள்ள போனா அது பிராணன் தான் பேருங்க. தட் பிராணனுக்கு பேரு இங்க என்ன சொல்லலாம்? வியானன். blood circulatory system. அடுத்து என்ன சொன்ன? சமானன் வச்சுக்கலாம். அப்புறம் உதாரணம் வரலாம். அடுத்தது சமானன். சமானா digestive system. The pranan which takes care of the digestive system is known as samanan. The பிராணனே தான் அங்க உள்ள போன பிராணன் which takes care of digestive system. digestive systemனா உணவு செரிமானம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? கண்ணு பார்த்து வாயில வச்சோன்னா எச்ச சுரக்கிறதுல இருந்து அது வயிற்றுக்குள்ள போய் லிவர் வேலை செஞ்சு, பேன்கிரியாஸ் வேலை செஞ்சு, அப்புறம் டைஜஷன் ஆகி அதை குடல் உறிஞ்சிகளாக உறிஞ்சி திருப்பி அதை ரத்தத்தில் கலக்க வச்சு திருப்பி வெளியில் வேண்டாத பொருள்களெல்லாம் என்ன பண்ணணும்? வெளியில் தள்ளுற வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பேர். டைஜஸ்ட் பண்ணுறது, வெளியில் தள்ளுறது, உணவு உண்பது, செரிமானம் பண்ணுவது, உறிஞ்சுறது, வெளியில் தள்ளுறது, இதுக்கெல்லாம் என்ன பேர்? டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதை முச்சூடு பார்த்துக்கிற அந்த பிராண சக்திக்கு பேரு சமானன்னு பேர். பகவத்கீதையில பகவான் சொல்வார், சமானம் பூத்வா, நான் சமானனாக, நீ எல்லாம் போறடா, நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வயிற்றுக்குள்ள 4 விதமான அன்னங்களை உள்ள தள்ளிட்டு இருக்கிற, அதை நாளையும் டைஜஸ்ட் பண்றவனாக நான் தான் இருக்கிறேன். நீ வயிற்று உள்ள போறதோட சரி, ஜீரணம் பண்றதா இருப்பாரு நான் தாண்டா பண்ணிட்டு இருக்கிறேன் பாரு. வெளியில ஒரு குக்கிங், உள்ள ஒரு குக்கிங் நான் பண்றேன், நீ போட்ட உணவுகளையும் பாரு. அச்சா, அடுத்தது உதானன். உதானங்கிறது நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி. வாமிட் வர்றது, வியர்வை வர்றது, கண்ணீர் வர்றது, அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது உதானன். இது ஒரு ஸ்பெஷல். இது வந்து மைல்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது ஃபுல் ஃபார்ம்ல வேலை செய்யறதுங்கிறது உயிர் விடுற சமயத்தில் இது செய்யற வேலை தான் உயிர் பிரியறது. அப்படின்னா இதனோட கடைசி கட்ட வேலை சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூலத்திலிருந்து பிரித்தல். அதுதான் உதானனுடைய வேலை. இப்ப ஒரு பாடியில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகுது அப்படின்னா the force behind it is known as உதானன். the சக்தி behind சூக்ஷ்ம சரீரத்தை சூழத்தையும் பிரியுது பிரியுதுன்னு பாத்தீங்க இல்லையா? சூக்ஷ்ம சரீரத்தினுடைய எந்த பார்ட்டு சூக்ஷ்ம சரீரத்தை பிரிக்குது சூலத்திலிருந்து, டெத் அப்படின்னா உதானன். இது என்ன பண்ணுது? எல்லாத்தையும்
வெளித்தள்ளுகிறது, சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து பிரிக்கிறது, பிரிச்சு சூக்ஷ்மத்தை ஸ்தூலத்திலிருந்து பிரிச்சு வெளியில தள்ளுற சக்தி. இது முழுமையாக இறப்பினப்ப செயல்படும். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு வாமிட் வர்றது அப்படின்னா உதாரணம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது எப்பவுமே அமைதியா தான் இருக்கும். எப்ப நமக்கு பிராரப்தம் முடியுது அப்பதான் ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் அது கம்முன்னு இருக்கும். அதனாலதான் பாருங்க, வாமிட் ஆகுது, லூஸ் மோஷன் போகுது, கண்ட்ரோல் இல்லாம போகுதுன்னா உதாரணம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் உடனே என்ன சொல்லுவாங்க, உடனே தண்ணி குடி, அந்த வாமிட் என்னாலும் டக்குன்னு ஓட்டு ஒரு மாத்திரை போட்டு என்ன பண்ணும், உதாரண இன்ஆக்டிவ் கொண்டு போயிடணும். விட்டு அதை என்ன பண்ணிடும், வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணி உதாரணம் ஆக்டிவ் ஆச்சுன்னா ஒரு ஃபிராக்ஷன்ல ஸ்தூலத்தை பிரிச்சிடும், சூக்ஷ்மத்துல இருந்து சூக்ஷ்மத்தை இழுத்துட்டு போயிடுறது வெளியில. அதுக்கு பேர் தான் டெத்து. இதுக்கு பேர் உதாரணம். இப்ப பெட் ரெடர்ல படுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா உயிர் விடுவதற்கு கூட சக்தி இல்லாம படுத்திருக்காங்க நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன அர்த்தம், அவங்களால அந்த பிரிக்கக்கூடிய சக்தி உதாரணம் ஆக்டிவேட் ஆகல. அதுக்கு கூட உதாரணம் ஆக்டிவேட் ஆனா தான் பிரிய போகுது, டெத் வரப்போகுது. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது உதாரணே ஆக்டிவ் இல்லாம கிடக்கும், உயிர் இருக்கும், ஒன்னும் அவங்களால பண்ண முடியாது. வயசானவங்களா இருப்பாங்க, கட்டில கிடப்பாங்க, ஆனா உயிர் விட முடியாது. அந்த உதாரணை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் குளுக்கோஸ் தண்ணி ஊத்து, உடம்ப குளிக்க வை, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடும், அந்த உதாரணன் ஆக்டிவேட் பண்ற வேலை. இதுதான் உதாரணன். இப்ப 5 பிராணன், ஒரே உள்ள போற காற்று பிராணனுக்கு தான் 5 பேரு, டிவிஷன் ஆஃப் லேபர் வச்சு அது எந்தெந்த ஏரியால வேலை செய்யுது அப்படிங்கறத வச்சு அதை நம்ம பேர் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு காத்து உள்ள போற காத்துக்கு பேரு பிராணன், வெளியில் வர காத்துக்கு பேரு அபானன். நம்மளுடைய ரத்த ஓட்ட மண்டலத்தை கவனித்துக் கொள்ற அந்த சக்தி, அந்த பிராணனுக்கு பேரு வியானன். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சக்தியை கொடுக்கிற அந்த பிராணனுக்கு பேரு சமானன். கடைசியில இந்த உடலை, சூக்ஷ்ம உடலை ஸ்தூலத்திலிருந்து பிரிக்கக்கூடியது உதாரணன். உயிர் வாழ்ற காலத்துல நெகட்டிவ் ஃபோர்ஸ் எதா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் இந்த கழிவுகளை வெளித்தள்ளுறது, இதெல்லாம் வாமிட் வர்றது, வேர்க்கிறது, இந்த மாதிரி செயல்களை அந்த கவனித்துக் கொள்ள அந்த பிராணனுக்கு பேரு என்னன்னு சொல்லணும், உதாரணம். புரிஞ்சுங்களா? 5 பிராணங்கள் மீன்கள் பஞ்சவாயவக. இந்த 5 தான் 5 வாயவக, 5 பிராணன். இந்த 5க்கும் பேரு 5 பிராணன் பேரு. அடுத்தது இந்த பிராணமயத்தோட எது சேருது, கர்மேந்திரியங்களும் சேர்ந்ததுக்கு பேரு பிராணமய கோஷம். வாக்காதி இந்திரிய பஞ்சகம். வாக் முதலிய 5 கர்மேந்திரியங்களும், வாக் முதலிய 5 கர்ம இந்திரியங்களும். கர்ம இந்திரியம் என்ன, நமக்கு வேலைகளை செஞ்சு கொடுக்கிற இந்திரியங்கள். கை, கால், வாக்கு, கருவாய், எருவாய். கை, கால், இந்த கைனாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும், இந்த கை இல்ல, அதுக்குள்ள சக்தியாக இருக்கிறது கை இந்திரியம். அந்த இந்திரியங்கள் 5 கர்ம இந்திரியங்களும் எங்க வந்துடும், பிராணமய கோஷத்துக்குள்ள வந்துடும். எது, கை, கால், வாக்கு, பேசுகின்ற சக்தி, இதெல்லாம் பிராணமயத்துக்குள்ள வந்துடும். அடுத்தது எருவாய், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கிற சக்தி. எருவாய், கருவாய், அது ரீப்ரொடக்டிவ்னா கருவாய். எருவாய்னா எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட் வெளியில தள்ளுற சக்தி இருக்கிற ஆர்கன்ஸ்ல இருக்கிற சக்திக்கு எருவாய்னு பேரு. கருவாய்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கிற சக்தி. சோ இந்த 5 இந்திரியங்கள் சக்தியும் பிராணன், அந்த 5ம் சேர்ந்து பிராணமய கோஷம், பிராணமய கோஷம் எனப்படும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.